வெல்கம் பேக் டு வெங்கட் 95 வியூஸ். ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே. வைல்ட் கார்டு என்ட்ரிஸை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் யார் யாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சன் யாருன்னா ஹமீத் தான். ஹமீத் வந்து இதே மாதிரி தாங்க, ரொம்ப ப்ளீஸிங்கான ஒரு ஆள், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு எப்போவுமே ஒரு ஸ்மைலி இருக்கிற ஒரு மனுஷன். நல்ல எல்லா டேலண்ட்டுமே அந்த அவருக்குள்ளே இருக்குது. நல்லா பாடுவார், நல்லா பேசுவார். இத்தனைக்கும் அவரோட லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜாக இருந்தால் கூட நம்மளோட தமிழை வந்து அவர் அழகாக பேசுவார், ரொம்ப அழகான கவிதை எழுதுவார். ஸோ அப்படிப்பட்டதான ஹமீத் வந்து உள்ளே வரும்போது அவருடைய கேம் பிளேவும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஜென்டிலாக இருக்கும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னும் ஒரு மற்றவங்கள பற்றியும் நம்ம வரும் வாரங்களில் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க உள்ளே வந்தாங்கன்னா உள்ளேருந்து யாரெல்லாம் வெளியில் போகுவா அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரெட் கார்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க கம்ருதீனை ஏன் இவங்கெல்லாம் டார்கெட் பண்ணி ரெட் கார்டை பற்றி இவங்க பேசுகிறாங்கன்னு தெரில. அப்படின்னு பார்க்க போனால் கம்ருதீன் வந்து ஒரு இன்டென்ஷனலாக இல்லாமல் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் கையை ஓங்க தான் செய்கிறாரே தவிர யாரையும் வந்து அட்டாக் பண்ணலை. ஆனால் எஃப்ஜேக் தான் தரணும். அவன் தான் அட்டாக் மோடு. இன்றைக்கும் லைவ்ல என்ன பண்ணுறாரு, அவர் வந்து திவாகரை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாரு. சபரி அப்படியே ரொம்ப அன்பின் உருவமாகவே காட்டுற சபரி வந்து கோவத்தை வெளிப்படுத்தி நம்ம திவாகரை வந்து ரொம்ப தப்பாக பேசுறதையும் நம்மளால பார்க்க முடியுது. மாதிரி திவாகர் வந்து பிரவீனை வந்து கேப்டனை பிடிச்சி தள்ளுறாரு. அடுத்தது கை வேலைகள் மேல இன்னொருத்தர் பாடி டச் பண்றாங்க. அவங்க இவங்களுக்குலாம் ரெட் கார்டு கிடையாது. விக்ரமும் அதே மாதிரி கையை ஓங்கிட்டு வரணும். ரெட் கார்டா எந்த ஊர்ல நாயன்னு தெரியல. பிக் பாஸ் மக்களே நீங்க சொல்லுங்க, நம்ம தான் பிக் பாஸ், நம்ம தான் முடிவு எடுக்கணும். ஆமாம், அதே மாதிரி விக்ரமும் வந்து கேப் அந்த மாஸ்க் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அரோராவை பிடிச்சி தூக்கி போடுவார், பார்வதியை பிடிச்சி வேகமாகவே தள்ளிலாம் விட்டுருக்கிறார் 2 தடவை. ஸோ அப்போ அவருக்கெலாம் ரெட் கார்டு கொடுக்கலாமே. இல்லை, ஏன் இது மாதிரி அட்டாக் மோடு பண்ண யார் ஒருத்தனை வந்து தாக்கி கையை வச்சு தாக்குறாங்களோ அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம தன்னுடைய சும்மா ஒரு என்ன சொல்ற நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் ஒரு பாடி லாங்குவேஜாக கூட இருக்கும். ஒரு கோவத்து வரும்போது கை நீட்டி பேசுவோம் இல்லையா, அது மாதிரி பேசுகிறவனுக்கு போயிட்டு ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும்னு பார்க்குறீங்க. பார்த்தா இல்லை ஒரு சீசனில் பாலாஜின்னு ஒருத்தன் வந்திருந்தான். அவனுக்கு வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ரெக்கர்டாக நடந்துப்பான். அப்போ கமல் சார் தான் வந்து ஹோஸ்ட்டு. அப்போ கொடுத்துருந்தா அவனுக்கு அப்போ 100 நாளைக்கு 100 ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். அதையே விட்டுட்டாங்க. அவன் தான் ரன்னரப்பாக வருவான். அப்படி இருக்க பட்சத்தில் கமருதீன்லாம் ஒன்றும் அப்படிலாம் பண்ணலைங்க. நியாயம் தர்மம்னு ஒன்று வேணாவா? இதை நம்ம பார்க்குறோம், நம்ம ரிவ்யூ ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டு யாருமே இல்லாத ஒருத்தனை உள்ளே போட்டு இதே தான் சீசன் 6 வந்து பிரதீப் ஆண்டனிக்கு அது அவனுக்கு வந்து நடந்துச்சு. அவர் வந்து வெளியில் ஃபால்ஸ் அலிகேட் பண்ணி வெளில அனுப்பினாங்க. ஏன்னா அவருக்கு பேக்ரவுண்ட் இல்லை பிரதீப்க்கு. அதே மாதிரி தான் இப்போ கம்ருதீனுக்கும் பெருசாக பேக்ரவுண்ட்லாம் கிடையாதுன்றதுனால இவங்க ஒட்டு மொத்தமாக விஜய் டிவியும் சேர்ந்து தாக்குது பாருங்க. ஏன்னா விஜய் டிவி தான் இந்த ஷோவை வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு பதிலாக ஃபால்ஸாக ஒரு அலிகேட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க. அப்படின்னு பார்த்தாக்கா எஃப்ஜே ரம்யா ஜோக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்புங்க. அவங்களோட இது விஷயம் வந்து ஆமாம் ரொம்ப வந்து அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் உள்ளே நடந்துக்கிறாங்க. நைட்லலாம் பார்க்கவே முடியலங்க. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறோம். ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லா கேமராவும் அதை கேப்சர் பண்ணி காட்டவும் செய்கிறாங்க. அப்போது விஜய் சேதுபதிக்கு இதெல்லாம் கண்ணுக்குள்ள தெரியலையா? அப்போ விஜய் சேதுபதி பார்க்காம எதுக்கு வந்து ஹோஸ்ட் பண்றீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. விஜய் டிவி ஏன் இதெல்லாம் வந்து மக்களுக்கு காட்டுறீங்க? கட் பண்ணி போடுங்க. இதெல்லாம் ஏன் மக்களுக்கு காட்டுறீங்க? இது லைவ் கிடையாது, ஸ்ட்ரீம் தான். அப்ப என்ன பண்ணா நீங்க கட் பண்ணுங்க. அப்ப எவ்வளவு கட் பண்ணி இருந்தா இத போட்டுருப்பாரு. அப்போ வந்து சமுதாயம் தோணுது இல்ல? ஆமா, சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் நீங்க கெடுக்கிற மாதிரி தான் நீங்க உங்களோட ஷோ வந்து நடத்துறீங்கன்றத நாங்க தெரியப்படுத்துறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரெட் கார்டு வந்து கம்ருதீனுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அரோரா வந்து வெளியில போற கேட்டகரியில தான் அவங்களும் இருக்கிறாங்க. பார்க்கலாம். இப்போ வந்து பார்வதி வந்து அப்படியே வந்து என்ன சொல்றது, தோசையை திருப்பி போடுற மாதிரி அப்படியே வந்து திவாகர் கூட அண்ணன்னு அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பேரை காப்பாற்றிக்கணும். ப்ளஸ் வந்து கம்ருதீனுக்கு வந்து 10 ஓட்டு வாங்கிட்டார் இல்லையா, அதுக்குள்ளே அதனால் இவங்களுக்கு வந்து ஒரு பய உணர்வு தான் வருது. ஸோ பார்வதியும் வந்து ஒரு ஸ்டெடி மைண்ட் இல்லை, கேமை வந்து புரிஞ்சு ஆடவே இல்லை. அவங்க எல்லாம் தெரியுது, ஆனால் அதை எப்படி கொண்டு போகணும்னு அவங்களுக்கு தெரியல. சும்மா கத்த தான் செய்கிறாங்க. ஸோ உள்ளே இருக்கிற எல்லாருமே
என்ன சொல்கிறது, வெளியே போகக்கூடிய ஆளு தான். வெளியே போகக்கூடிய ஆள் தான். ஏன்னா யாருக்குமே அந்த கேமோட சூழ்நிலை புரியல. எல்லாம் ஒரு அந்த கன்னியன் குரூப் வந்து குரூப்பிசமாக விளையாடுறாங்க. பார்வதி என்ன பண்ணுறாங்க, கத்திகிட்டே இருக்கிறது தான் கண்டென்ட்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அட்லீஸ்ட் வர வைல்டு கார்டாச்சும் நல்லா விளையாடுவாங்களான்னு பார்க்கலாம். இன்னொன்று இவ்வளோ நாள் வந்து பார்வதி வந்து இவங்க முதுகில் குத்துறாங்க, அவங்க முதுகில் குத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்வதியும் அதே செயலை செய்கிறாங்க, துரோக செயலை செய்கிறாங்க. கம்ருதீனை வந்து தள்ளி வச்சுட்டு, ஏன்னா அவங்களுக்கு பயம் வந்ததுனால அடுத்தது வந்து முதுகில் குத்துற வேலையை தான் திவாகர்களை உட்காந்து பேசுகிறாங்க. ஆமாம், அவன் வந்து தப்பானவன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அடுத்தவனை வந்து அசிங்கப்படுத்தி பேசுறது ரொம்ப நல்லா இல்லை. இதை வந்து கம்ருதீனும் உணர்ந்ததுனால தான் அவர் அந்த சைடில் உட்காந்துட்டு அவர் பேசுறதையும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறதையும் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு, நம்மளை வந்து டைமுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்றத, அதை கூட அவரால் சொல்கிறதுக்கு ஒரு இது இல்லை. ஏன்னா ஹோஸ்ட் சரியில்லை. முதல்ல இது மாதிரி இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமல் சார் ஏதாவது ஒன்று பேசி மோட்டிவேட் பண்ணி கொடுப்பாரு. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாரு, விஜய் சேதுபதி பர்சனலாக அட்டாக் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, நல்ல பிளேயர்ஸ் கூட விளையாட முடியாமல் போகுதுன்றதை இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.